ஆமாம் மிஸ்டர் சகலை. சகலையா? மிஸ்டர் சகல ஒயிட்டியா? இந்த ஸ்வீட் ஸ்டாலில் கண்டிப்பாக சாம்பிள் கிடையாது கிடையாது. அது எப்படி நல்ல பெரிய ஷோரூமில் போயிட்டு காஸ்ட்லியானதில் போயிட்டு நீங்கள் போய் சாம்பிள் கேட்டு வாயில் வச்சுட்டு வேணான்ட்டேன்னா எவன் தருவான்? அதெல்லாம் கிடையாது. புதுசாக ஆரம்பிக்கிற கடையில் தான் சாம்பிள் நிறைய எடுத்து எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருந்தாங்கன்னு போய் நின்ன உடனே கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து காமன் வியூவர்ஸுக்கு உமாவா? அது கூட ஜாயின் பண்ணி சூப்பர் சாட் பண்ணால் மட்டும்தான் உமா. உங்கள் லைவில் ஆமாண்டா லைவில் என்ன இருக்கும்? தீரா நீங்கள் தான் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஷோவை பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? இருக்கு டியர். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சில்வர் லைவும், ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு விஐபி லைவும் இருக்குது. ஒன்றும் தெரியலையா? அது பேர் தான் காமன் லைவ். ஷோ டைம் 12:30. உமா இருக்கா? ஸ்பேரோ, மழைக்குள் நிலா, கண்ணாவது அடியாண்டி. ஏண்டா ஹவு மச் வந்து நீங்களே டிபியை தொட்டு பார்த்துக்கோங்கப்பா. சும்மா கேள்வி கேட்காதீங்க. ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா தட்டு மாதிரி நீங்களே ஜாயின் பண்ணிவிடுவீங்க. கேள்வி சும்மா கேட்காதீங்க. சாந்தி என்னடி தங்கம்? எதுக்குடி வணக்கம். பப்ஸ் இன்னைக்கெல்லாம் எப்படி போச்சு? சரோ இன்னைக்கெல்லாம் எப்படி போச்சு ஒர்க்கு? கண் அடிச்சா ஆமாம் வலிக்குதுங்க பாருங்க. கண் அடிச்சா வலிக்குது. சிஸ்டர் நான் ஃபேஸு பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர். ஷார்ட்ஸ்லையா 28னா கிரிக்கெட் ரவுண்டு இங்கே மலை மேலே ட்ரெக்கில் மட்டும் புரிஞ்சவன் பிஸ்தா. ஒருக்கு ரொம்ப நல்லா போகுது. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். குடைக்குள் மழையா? மோகன், அருண் டார்லிங் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் உனக்கு வலிக்குண்டா மோகனு? ஒன்றும் தெரியலையா? ஜாயின் பண்ணி வந்து பாருங்க. மீட்டோ ஏண்டா என்னுடைய ரசிகர்களை இப்படி சோதிக்கிற? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. பாட்டுங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. டைம் ஆகுது பாருங்க. செகண்ட் சேனலில் என்ன லைவ் இருக்குது இன்னைக்கு? கிஃப்ட்டு பிடிங்க, பிடிச்சிடலாம். கங்கம்மா, வாவ். தேங்க்யூ கங்கம்மா, தேங்க்யூ. வெல்கம் டு சில்வர் லைவ். என்றைக்குமே கேட்குறவங்க ஜாயினே பண்ண மாட்டாங்க, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துட்டு மற்றவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது நான் லீவ் எடுத்து. ஏன் லீவ் எடுத்து 2 மாதம் ஆக போகுதா? அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. யாருக்காக? எல்லாம் உங்கள் வீட்டுக்காக தானே, கவலைப்படாதீங்க. மதன் சௌந்தரி, இனி மெசேஜ்னு ரிப்ளை பண்ணுறேன். முரளி, ஏங்க புதுசாக லைவ் பார்க்குறேன், கமெண்ட்ஸை பண்ணுங்கள். என்னங்க கமெண்ட்டை வர மாட்டேங்குது? பேசாமல் நம்மளே கமெண்ட்ஸை போட்டுக்கலாம் போலக்குது. இருங்க நானே போட்டுக்கிறேன். கமெண்ட் ஜப்பு மாதிரி இழுத்தடிச்சு வருது. ஏன் அளவுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கெல்லாம் கமெண்ட்டை போட தெரியாது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ்.
அப்புறம் ரோஹித் கோல்டு லைவ் இருக்கா? ஏய் ரோஹித், நீ இப்படியே ஒரு ஒரு தடையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க, நான் அடிச்சிடும் சொல்லிட்டேன். கமெண்ட்டை மட்டும் போடுமா? ம், இப்போ நானே கமெண்ட்ஸை போடுறேன் இருங்க. வேற என்ன பண்ணுறது, ரொம்ப ஸ்லோவாக போடுறீங்களே. ஹாய் நிலா. ஹாய் நிலாமா. செல்லமே சாப்பிட்டியா? நம்மளே போட வேண்டியதாக இருக்குது. நிலமையை பார்த்தீங்களா? அது கூட வந்து தொலைல அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ஜப்பு மாதிரி இழுக்குது. கமெண்ட்டா கண்ணில் காட்டுங்க. என்னடா என் கமெண்ட்டே வரலடா. அதோ பாரு, நான் கமெண்ட்ஸை போட்டிருக்கேன். இங்கே பாரு, மேலே பாரு, இதோ பாரு, என்னோட டிபி தெரியுதா? இங்கே பாரு, கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது. இதில் மாதிரி எத்தனை பேர் கமெண்ட்டை போட்டு போட்டு நம்ம படிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். வெல்கம் டு டைமண்ட். வாவ். தேங்க்யூ ஓஎஸ்எஸ். தேங்க்யூ தேங்க்யூ செல்லமே. தேங்க்யூ. அது என்னமோ தெரியல, எங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கணக்கில் வர்றதில்ல. ஓனராக இருந்தாலும் ஒயிட்டி கண்டுக்காது. என்ன நிலமையோ. ஹே நிலாமா செல்லமே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா மீட்டு. நீ சாப்பிட்டியா? ம், சரி. ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஒரு சேனலில் போயிட்டு உனக்கு லைவெல்லாம் ஒரு கேடுன்னு கேட்டால் உன்னை தங்க வச்சுட்டு இருப்பாளா சொல்லு? கடைசியில் பிளாக் பண்ணிட்டாலா? இப்போ அழகை ரசிக்க முடியாமல் நீ தவிக்கிற. அதுக்கு தான்டா ஏடா படமாக கமெண்ட்டை பண்ணாதீங்கடா, அழகை ரசிச்சுட்டு போங்கடானா கேட்குறீங்களா? ரோஷம் உங்களை சும்மா விட மாட்டேங்குதே. தங்கம் இர்ஃபான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன மெசேஜை ரீடு பண்ண மாட்டேறீங்க நீங்கள் வேற. மெசேஜை கண்ணில் காட்ட மாட்டேங்குன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். படிக்கலையா வேற? ஏதோ உங்கள் கமெண்ட்ஸ் இதையாவது கண்ணில் காட்டுச்சுன்னு சந்தோஷப்படுங்க. நான் அரை மணி நேரமாக எனக்கு கமெண்ட்டை பண்ணுறேன், என்னோடதே காட்ட மாட்டேங்குது. சரோ ப்ரோ இருக்கீங்களா? இருக்காருடா. நீ சொல்கிறா பார்த்தி என்கிட்ட சொல்கிறா. என்னடா சரவையே பிடிச்சிட்டு கிடக்குறேன். எப்போ பாருங்க வா, என்னைய பாருங்க வா. எங்கே வர்றது? வரவே இல்லை விக்னேஷ், வரவே இல்லை. இனிமேட்டு தான் என்னோட பார்க்க போகிறீங்களா? 2 டைம்ஸாக நான் மெசேஜ் 2 டைம்ஸ் தானே. நான் இங்கே 1000 வாட்டி கமெண்ட் பண்ணிட்டேன், என்னதே கண்ணில் காட்டல. ஹாய் நிலாமா. ராம்குமார் செல்லக்குட்டி ஹாய். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக்கை ஃபாஸ்ட்டாக போடுங்கடி தங்கங்களா. டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், ஷோ ஆக்சஸ் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிடுங்க காய்ஸ். என்னிடம் பேசுவது அவர் மட்டுமே, அதான். ஓஹோ 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 ஓஹோ. ஃபுல் வியூ கேட்டிங்கள பாருங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காலை கீழே இறக்கிட்டேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸு கவனம். ஓகே ஓகே ஓகே. இது எழுந்துருச்சு நின்னா இது ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது, ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு தான். உட்காந்துருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஷிவா ப்ரோ என்ன சொல்லலை. கிடைக்கும் அசோக், ஜாயின் பண்ணுங்க. சில்வர் லைவ் இப்போ 12:30 ஆக போதும். கட் பண்ணுங்களா? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கடா. மீட்டு அப்படி இருந்தா நீ ஏன்டா அங்கே போற? நடிக்காத. மேலே ஓவர் கோட் இருக்குமே, அது என்ன ஆச்சு? அதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கீங்க, எதுவுமே கிடையாதுங்க. இருக்கான்னு தெரியலையேங்க.
இங்கே எதுவும் இருக்குது. இந்த வர நேற்று போட்டெல்லாம் இந்த ப்ளவுஸ் இருக்குது, அது போட்டுக்குவா. அது போட்டுட்டேன்னா நான் எழுந்துச்சு நிற்கிறேன். அவுத்து போட்டுட்டு போனது இங்கே அப்படியே இருக்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போட்டுடலாம் இருங்க ஒரு சரிங்க. இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கையை தூக்கவும் முடியல. அப்பா லாங் வியூ வைக்க கூட முடியல. இப்போ லாங் வியூ வைக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டே போட்டிருந்துருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இது நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஓகே. இப்போ ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டார்லிங். எனக்கு தூக்கம் வருது சிஸ்டர். தூக்கம் வருதா? இனிமே போக மாட்டியா? பார்க்குறேன். எனக்கு நல்லா வரட்டு இருமல. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்கய்யா. ஐயோ தண்ணியே வேணாம், அது குடித்தா அதிகமாக்கி விட்டுடும். இல்லை கோபால் மறக்காதீங்க. ஜாயின் பண்ணால் லட்டு கிடைக்குமா? விக்ஸ் கேண்டி இருக்கா? பச்சை தாயில் இருக்குது. வந்து உட்காந்த உடனே தேய்ச்சேன் நான். ரொம்ப தொண்டை கட்டிக்கிச்சு, ரொம்ப சளி, தொண்டையே வலிக்குது. தண்ணியில் கை வச்சுக்கிட்டே இருந்தால் முடியல. எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் இல்லை, அப்படி ஒரு ஃபீல் தான். உன் தண்ணியே வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? சர்வுக்கு வேணா கூட, அவன் தான் சிங்கப்பூரில் இருக்கும். சிங்கப்பூரில் அவன் இருக்கிற வீட்டில் தண்ணியே போட மாட்டேங்கிறாங்களாம் ஓனரு. ஒரு ஹாய் டியர், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். அப்லோட லைவ்ல பார்த்து வடிவேல் ஞாபகம். இது கோம்பு ட்ரெஸ், இப்போ திரும்ப அதை போடுறேன். என்னது வடிவேல்? இது எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னது இது? அச்சு அப்படின்னா என்னது அச்சு? கைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள், டைம் கிடையாது, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நிலா, உன்னோட நிலா வேணும் எனக்கு. பாபு, நீங்கள் வர்றப்பெல்லாம் இதே கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கீங்க. அசோக், அது எங்கள் சரோக்கு கொடு தயவு செஞ்சு, எனக்கு வேண்டாம். அக்கு பஞ்சர்னு வந்து குண்டு ஊசி எடுத்து அங்கங்கே குத்துவாங்களே அதுவா? ஐயோ எப்பா, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் சாமி, நம்மளாலாம் முடியாது. சிஸ்டர், நீங்கள் போட்டு இருக்க யாரையும் கோல்டா சிஸ்டர்? என்னால் ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா,
என்னை சுற்றி நிறையா பொறாமை பிடிச்சவங்க லைவை பார்த்துட்ருக்காங்க. நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இது கோல்டுன்னா உங்கள் விருப்பம், கவரிங்கனாலும் உங்கள் விருப்பம். நல்லா இருக்கா சிஸ்டர்? அவ்வளோதான். இல்லை இல்லை. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டுங்களா. நல்லா இருக்கா சிஸ்டர்? இது டைமண்டா? பைத்தியம், டைமண்ட் எங்கடா பதிச்சிருக்கு? டைமண்டா? பிளாஸ்டிக்கா இது? பிளாட்டினமா? ஓ, அதான் ஒருத்தர் டைமண்டு பிளாட்டினன்ட்டு கிடக்குறீங்களா? இது வெறும் டச் மட்டுமேடா, பின்னு குத்துறது இல்லைடா. எது பின்னு குத்துறது இல்லையா? டச் மட்டும் பண்ணணுமா? அதாவது அக்கு பஞ்சர்னா பஞ்சு, அதாவது இப்படி வந்து பச் அப்படின்னு ஒரு பஞ்ச், இப்படி வந்து பச் ஒரு பஞ்ச், அந்த மாதிரி குத்திட்டு போகிறதா? ஊசி எடுத்து குத்துற பஞ்சு கிடையாதா? யார் என்ன கேட்டாலும் என் பக்கம் சரோ, அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட மட்டும்தான்டா இருக்கு. சரியா? விரல்ல புஷ் பண்ணணுமா? எதடா புஷ் பண்ணணும்? அபிஷுக்கு அபிஷ் அபிஷ் அபிஷ். கோஹினூர் டைமண்ட் வைரம் இல்லா காதில். அது அப்படியா? ஏன்டா மனசாட்சி, இதை பார்த்து யாராவது டைமண்ட்னா நம்புவாங்களா? அட பாவீங்களா? நான் சொல்கிறது அக்கு ஹீலிங். ஆமாம்மா. அப்படின்னா இதெல்லாம் நான் கேள்விப்படாததாகவே இருக்குது. கோல்டுன்னு தான் நினைக்கிறீங்களா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் சிஸ்டர், அது கோல்டு தான். கோல்டு தான். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே காதில் இருக்கேன் சிஸ்டர். 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷமாக காதில் தான் இருக்குது. சில்வர் மெம்பர்ஷிப்பு ஜாயினட் டுடே. வாவ் கங்கா, உங்களுக்கு நான் அப்போ முத்தம் கொடுத்தது உங்கள் காதுக்கு வந்து சேரலை. இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேங்கிறீங்க. அதானே ஒரு மார்க்கமாக இருக்கா? சும்மா தானே இருக்கேன்னு. ஏய், எவனுக்கெல்லாம் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் ஓம் பக்கம் திருப்பி விட்டுறேன். ஏன்னா என்னால் சமாளிக்க முடியாது சாமி. நீ சிங்கப்பூருக்காரன், நல்லா தின்னுட்டு நல்லா உடம்பு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருப்ப. ஒரிஜினலாக சாப்பிட்றது அதே தின்னு மூட்டை தான் நானும் இங்கே தின்னுறேன். ஆனால் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. கேட்டால் இங்கே எல்லாம் மருந்து. ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபுல்லாக ஃபாரினுக்கு போகுது. செகண்ட் குவாலிட்டி விட 4 குவாலிட்டி தான் எங்கள் ஊரில் இருக்குது. அப்போ நல்லா பார்த்துக்கோ. நீ சாப்பிட்ற சேம் அரிசி நானும் சாப்பிட்றேன். ஆனால் இங்கே குவாலிட்டி இல்லை, அங்கே குவாலிட்டி இருக்குது. அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்துலேருந்து உடல் பக்குவம் வரைக்கும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் பார்க்காததா? நீ எப்பேற்பட்ட பக்குவக்காரன்னு எனக்கு தெரியும். அதனால தான் மச்சான் உன் பக்கம் நான் திருப்பி விட்றேன். வேணா பிடிக்கலாம் சொல்லு. எங்கள் சரோ இருக்காரு, எங்கள் பாப்ஸ் இருக்காரு. ஃப்ரான்ஸ் பக்கம் திருப்பி விட்றேன். ஹார்ன் அடிக்கக்கூடாது, விரலில் அவர் சொல்கிற இடத்துல அமுக்கிறது. அமுக்கு அமுக்கு. டைம் பாருங்க. சரி, ஓகே, சரி கைஸ், சரி. நான் மெடிசன் எடுக்கிறதே இல்லைடா, அக்கு ஹெலிங் தான் எல்லாமே. நீ இருக்கிறது மதுரை, நான் இருக்கிறது கல்பாக்கம். கல்பாக்கம் வீட்டிலேருந்து நடந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தாக்கா 4 பிரியாணி கடையும் 4-5 துணி கடையும் 2-3 பாத்திர கடையும், அவசரத்துக்கு ஒரு கத்தி கூட இருக்க மாட்டேங்குது அந்த பாத்திர கடையில். முந்தா நேற்று கத்தி வாங்குறதுக்கு வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். கத்தி மக்கட்டையாக இருக்குது, வாங்கிடலான்ட்டு போனேன். நானும் வெங்காயம் இருக்கிற கத்திக்கு அலைஞ்சேன் மச்சான். அந்த ஊரில் ஒரு கத்தி கூட கிடைக்கல. சரி, அப்படியே பசிக்குதுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு போனால் ஒரு தாத்தா தள்ளு வண்டியில் சாத்துக்குடியை வச்சுட்டு உக்காந்துருக்குது. அது டரக்குன்னுச்சு. அட போடா, இதெல்லாம் போய் நம்ம ஜூஸை வேற வாங்கிடுது. அதான் மச்சான் மொத்த ஊரே. இதில் நான் எங்கேருந்து அக்கு ஹீலிங் அக்கு பஞ்சருக்கு போவேன்.
ஃப்ரான்ஸ் யாரு நீலா? ஃப்ரான்ஸ் நம்ம பாப்ஸு கீழே போடுறாரு பாரு சிவகுமார் கமெண்ட், அவர் தான். 2 மினிட்ஸில் வந்துருச்சு. என்னது? ஓ வித்தியாசாரோ நீ அவ்வளோ பவர்ஃபுல்லு. உன்கிட்ட கோத்து விட்ட உடனே அவனுக்கு வந்துருச்சுங்கிறான் அவர். நான் எங்கே இருக்கேன்னு மறந்துட்டியா? நான் சென்னைடா பட்டு. ஓ சென்னையா? சாரி சாரி, அப்போ மதுரை கிடையாதா? ஏன்னா மதுரைன்னு நினச்சிட்டேன்டா. சாரிடா சாரிடா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எங்கே இருக்கேன்னு மறந்துட்டியா? டைம் பாருங்கள் கண்டிப்பாக காய்ஸ். லைக் போடுங்க, லைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுருங்க பட்டுங்களா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்லெஸ் சூப்பரு. பிரபாகரன் வாங்க வாங்க வாங்க. கட்டை எடுத்து கொடுத்தா சரி எல்லாம் சரியாகுமா? காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபாகரன் வாங்க. மஸ்கட்டு நீங்கள் கமெண்ட்டை போடுங்க. ஏன் சைலண்ட்டாக இருக்கு? எங்கடா நம்ம மளிகை கடைக்கார அண்ணனை காணோம்? ஸ்லீவ்லெஸ் சூப்பரு. ஏதோ பைல்வானுக்கு தங்கச்சி மாதிரி உட்காந்துருக்கேன் நான். கை ஷோல்டரையும் பார்த்தா ஏதோ ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஃபீலாக இருக்குது வேறு. போதுங்க வாங்க மெம்பர்ஷிப். சரி வர சரி ஓகே கைஸ். சரி மீண்டும் சந்திப்போம். வீரண்டா 300 லைக்கு ஃபில் ஆகட்டும். நீ கூட பட்டாபிராமனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தியடா. பட்டாபிராமன் அது எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸ்காரர் ரிப்ளை பண்ண மாட்டார். ஃப்ரான்ஸ்காரர் கொஞ்சம் பொறுமையாக தான் ரிப்ளை வரும், வேகமாக அவருக்கு தமிழ் தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் டிரான்ஸ்லேட்டில் தான் பண்ணுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹே அக்கா. சிவா ப்ரோ உங்கள் ஏஜ் ப்ளீஸ். மறந்துட்டேன் ப்ரோ. எங்கள் பாப்ஸோட ஏஜ் வந்து 36. இன்னும் மேரேஜ் ஆகலை பாப்ஸ். அதான் என்ன கட்டிக்கோங்கிறேன், மனுஷன் கரைய மாட்டேங்கிறான். கல் நெஞ்சுக்காரனாக இருக்கானே. ஏதோ ஃப்ரான்ஸுக்காரனை கட்டிக்கிட்டு ஃப்ரான்ஸ் சிட்டிசனாக மாறிடலான்னு பார்க்குறேன், முடியல. நானும் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு 2 குட்டி கவனை வாங்கி மாட்டிடலாம் பார்க்குறேன், விட்டா மாட்டிக்கிறான்டா. ரொம்ப கராராக இருக்கிறான். இங்கே தான் இருக்கேன் நீலாம். வாங்க மல்லிகை கடைக்காரரு, எங்கே போனீங்க? ஆளே காணோம். இன்னும் மகன் பிறந்த நாள்லாம் எப்படி நல்லபடியாக கொண்டாடினீங்களா? ஆவடி பக்கமா? பட்டாபிராமன் ஊர். இப்போ நான் எந்த மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணட்டும்? நீ லெவல் 2 லெவல் 3 எடு முடிஞ்சா. அப்போ தான் ஆல் மெம்பர்ஷிப் லைவ் ஃப்ரீயாக பார்ப்பேன். நீನು சில்வர் ஜாயின் பண்ணால் சில்வர் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். லெவல் 2 லெவல் 4 அப்படி எடுத்துருடா ஒரே முட்டை. ஆல் மெம்பர்ஷிப் லைவ் பார்க்கலாம். ஏன்னா வந்து இங்கே பாரு, சில்வருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வாங்க இங்கே வாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னோடய ஷோ மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ஷோ அங்கே இருக்குன்னு. உங்களுக்கு சில்வரே போதும். சில்வரில் உங்களுக்கு ஷோ லைவ் தான், அதுவே போதுங்கிறவன் அதுவே போதும். அதை தாண்டி இன்னும் அதிகமாக பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான் அதை எடுத்துப்பான். சரியா? உன்னை யாரும் கட்ட மாட்டான். எல்லாத்தையும் காமிச்சிட்ட. என்னை கட்ட மாட்டான். போடா பைத்தியம். ஏய் செல்லக்குட்டி, என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கூட கிடையாதா? என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. சில்வரை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துடுறேன். டான்ஸ் ப்ளீஸ். அம்மா ஒரு விஷயம் பேச உன்னிடம், ஆனால் எப்படின்னு தெரியல. நீ இதில் தான் பேசியான ஒரு வழியே இல்லை பார்த்தி. நான் பண்ணிக்கிறேன் உங்களை. ஐயோ ஸ்பேரோ, உண்மையே பொய்யோ சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். இங்கேயும் குட்டி கவுன் போடலாமே, எங்கத்தான் விடுறீங்க? போடவே விட மாட்டேங்கிறீங்க. காலை உனக்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு எப்படி இருக்குன்னுப்பா. புரியல. ஏற்கனவே 27 ஜென்மம் அட்வான்ஸ் புக்கிங்கில் போகுது சிஸ்டரு. 10வது மாமா பின்னாடி இருக்காரு சிஸ்டர். ஹேண்டை ரைஸ் பண்ணணுமா? இது என்ன வண்டியா? லிசோ ராஜா சில்க்கு டைரி மில்க் வேணுமா? இப்போ தாங்க நான் டைரி மில்க் நிஜமாக சாப்பிட்டுட்டு வந்தேன், ஃப்ரிட்ஜில் இருந்தது.
லெக்குக்கு எப்படி இருக்கா? கால் எப்படி அது அடிப்பட்டது எப்படி? பரவாயில்ல பட்டு, பரவாயில்ல. பரவாயில்லடா என் செல்லம், பரவாயில்லடா மிஸ்டர். அதான் வா நான் இருக்கேன்ல, எதுக்குடா கட்டிக்கிறதுக்கா? கொஞ்சம் தண்ணியை கூடி லைவே முடிச்சிடலாம் மச்சான். 7 தான் இருக்குது லைவு லைக்கு. செல்லம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கடி. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வாங்க, மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறேன். எனக்கு அந்த ஆசை இல்லை, நீங்கள் நல்லா இருந்தால் போதும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், லிவிங் டுகெதர் ஓகேவான்னு கேட்குறியா? ஏய் மச்சி சாப்பிட்டியா? ராஜா ஹே மச்சி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டார்லிங், நீங்கள் சாப்பிட்டீங்களா? கொண்டை போடு. கொண்டை போட்டால் கையை தூக்குவேன் தானே. போடா, மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா டக்குன்னு மெம்பர்ஷிப்பை நான் எது எப்படி இருந்தாலும் இப்போ இன்னும் 2 லைக் இருந்தால் நான் ஆன் பண்ணிவிடுவேன். கைஸ் சீக்கிரம் 2 லைக் தான் போட்டு விடுங்க, நான் டக்குன்னு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவ் ஷோ ஆக்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவ். மற்ற சேனல்ஸ் மாதிரி பேசுகிற லைவ் கிடையாது, காட்சிகள் லைவ். ஜாயின் பண்ணி வந்து பாருங்கள். மச்சான் செம்மையாக இருக்குடா. அக்ரிமெண்ட் மேரேஜ் பிரியமானவளை மூவியில் வர்ற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. என்னடா கடைசியில் இப்படி சொல்லிட்டான்? எனக்கு கல்யாணமே ஆகாத முடியல. சரி நான் கூட சரி ஏஜ் ஆகிட்டே இருக்கேன், ஏஜ் பார் தாண்டிக்கிட்டு இருக்கேன். 34 கடந்துட்டோம். ஏஜ் பார் கொஞ்சம் தாண்டி இப்போ தான் கால்வாசியில் காலை வச்சுருக்கோம். ஒரு கல்யாணம் பண்ணி காலகாலத்தில் 2-3 பிள்ளைய பெற்று போட்டுடலான்னு பார்த்தா என்னடா அவன் இப்படி சொல்லிட்டான். அப்போ என்னை கட்டிக்கிறதுக்கு ஆளே இல்லையா அந்த ஊரில்? என்னை கட்டிக்கிட்டு என் கூட வாழ்கிற அளவுக்கு ஒரு ஆண் மகன் கிடையாதா இந்த உலகத்தில்? கமல் வாவ், வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ தேங்க்யூ. எங்கே வரணும்? நாயுடுக்கு வரணுமா? எதுக்குமா? அங்கே என்ன நாயுடு ஹாலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? சேல்ஸ் பண்ணுமா? யாரப்பா? கை தூக்கி காட்டலாமே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீ வந்து அங்கே வந்து பாரு, கையை தூக்கி பாரு, காலை தூக்கி பாரு, ஆனால் மெம்பர்ஷிப்பில் வந்து பாரு. இது ஓகே தானே அக்கா? ஓகேடா கமலே, ஓகே. பழம் உங்களுக்கு தான் ரெடியாக இருக்குது. சீக்கிரம் லைக் போடுங்க டார்லிங், ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். டைம் ஆகுது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கோகுல், தேங்க்யூ. ஓகே ஓகே சரி கைஸ் வாங்க, நான் இப்போ வந்து சில்வர் லைவ் ஆன் பண்ணுறேங்க, வந்து பாருங்கள். சரி ஓகே ஓகே பாப்ஸ், குட் நைட். மோனி குட் நைட். சரக்குட்டி குட் நைட். ஷங்கர் மளிகை கடைக்காரரு குட் நைட். மஸ்கட்டு ஷங்கர் குட் நைட்ரா. தலைமச்சா தலை என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட கேட்கவே முடியல. சரி நான் அந்த இதில் கேட்குறேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதை மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிவிட்டு பண்ணுறேனே. இப்போ இதோட டைமிங் கரெக்டாக முடிச்சுக்கலாம். சரி ரெடியாக இருங்க. 922 யூடியூப் சேனலில் சந்திக்கிறேன். இப்போ நான் மெம்பர்ஷிப் இதில் முடிச்சுட்டு வரேன். என்னடா புடவை கட்டுவேன்? இதுவே பயங்கரமாக இருக்கும்டா. இதோ ஃபுல்லு கீழே ஓப்பன் தான் தெரியுமா? அது காமனுங்கிறதுனால நான் அது அப்படியே இது ஃபுல் அப்படியே தொட ஃபுல்லாகவே தெரியுது. நான் அப்படியே இறக்கி டைட் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே, மீண்டும் சந்திப்போம். வாங்க இப்போ நம்ம 599 லெவல் 1 மெம்பர்ஷிப் லைவை ஆன் பண்ணுறேன். வெரி ஹாட் அண்ட் கிளாமர். விஐபி உண்டு. விஐபியில் வந்து ரோசாப்பு ரவிக்கே காரி. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள். செம்ம லைவ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் மெம்பர்ஷிப் லைவ்